இறைவனின் இனிய நாளிது, இனியவரின் புனித பலியிது. இறைமகன் அழைக்கின்றார், இறையருள் அடைந்திட இன்பமாய் வாழ்ந்திட இறையவன் அழைக்கின்றார். வாருங்கள் சங்கமிப்போம், இறையாசீரை சுதந்தரிப்போம். வாருங்கள் சங்கமிப்போம், இறையாசீரை சுதந்தரிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த உயிருள்ள பலியில் நிறைவாக கலந்து கொள்ள இல்லத்திலிருந்து பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். இந்த வேளையிலே இந்த திருப்பலியை நல்முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நாம் செய்த பாவங்கள், குறைகள், குற்றங்கள், செய்ய தவறிய நன்மைகளுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். மேலும் இந்த திருப்பலியை தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் அதற்காக சேவை செய்யும் ஒவ்வொருவருக்காகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தினில் தங்கியிருந்து கனிவுடன் அதை வளர செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் உம்முறை திருமகனாகிய உதித்தவரின் உயிர்ப்பிலே நிலையான பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்த்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவாக்கியங்கள் 1 முதல் 8 முடிய. அந்த நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்துக் கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும்
அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டும் திரளான மக்கள் ஒருமனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய மதுரை பகுதி பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உன் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உன் புகழ் பாடிடுவர். உன் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கின்றார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவாக்கியங்கள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதித்திருச்சபை விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்து நின்றது. இன்னல்களை கண்டு அஞ்சவில்லை, அல்லது எதிர்ப்போரை கண்டு ஓடி ஒழியவில்லை. மாறாக எங்கெல்லாம் அவர்கள் சென்றார்களோ அந்த இடங்களில் எல்லாம் நற்செய்தியை சுமந்து சென்றார்கள். நற்செய்தியாகவே அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. அதில் 3 முக்கியமான இறை வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 3 வாக்கியங்களும் இன்றைய முதல் வாசகத்திலிருந்து முதலிலும் நடுவிலும் இறுதியிலும் எடுக்கப்பட்டது. அந்த நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. மீண்டும் இடையில் வருகின்ற ஒரு வாசனம், சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். இறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்கியம், இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3 வாக்கியங்களையும் தொடர்பு படுத்தி பார்ப்போம். எருசலேமிலே நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. அங்கிருக்கின்ற தலைமை குருக்கள், மூப்பர்கள், தலைமைச் சங்கம் முழுவதும் இணைந்து கொண்டு அந்த தொடக்க திருச்சபையிலே சேர்ந்த மக்களை அடித்து துன்புறுத்துகின்றது. சவுல், பவுலான சவுல் இதற்கு உடந்தையாக இருக்கின்றார். வீடு வீடாக சென்று ஆண்களையும் பெண்களையும் இழுத்து வந்து அவர்களை அடித்து உதைக்கின்றனர். எனவே ஆதித்திருச்சபை இன்னலுக்கும் பல்வேறு விதமான சங்கடங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் உள்ளான திருச்சபை. அங்கு விசுவாசம் உறுதியாய் கட்டி எழுப்பப்படுகின்றது. இப்படி சிதறடிக்கப்பட்ட மக்கள் போன இடத்துல அதை விட்டு வச்சாங்களான்னா இல்ல, சென்ற இடங்களிலே எங்கே தாங்கள் வேரூன்றினார்களோ அந்த இடத்திலே அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவித்தார்கள். அப்ப அந்த இடம் எந்த அளவுக்கு மாற்றம் பெற்றது அப்படின்னா, அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைத்தது. அங்கெல்லாம் ஒரு புதிய சமூகம் உருவெடுத்தது. அங்கெல்லாம் இயேசுவுக்காக வாழக்கூடிய மக்கள் உருவாக்கப்பட்டார்கள். அந்த மக்கள் மீண்டுமாக தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, மனநிறைவை பெற்றுக் கொண்டார்கள். அப்போ கிறிஸ்தவம் அப்படிங்கிறது தன்னிலே நிறைவடைகின்ற ஒன்று அல்ல. இரண்டாவது, கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உள்ளடக்கியதல்ல. கிறிஸ்தவம் என்பது அடுத்த மனிதர்களை கண்டுகொள்ளாத ஒரு நெறிமுறை அல்ல. எனவே இன்றைக்கு நாம் நம்மையே சீர்தூக்கி பார்ப்போம். இன்றைய நற்செய்தியில இயேசு அதை இன்னொரு கண்ணோட்டத்தில் சொல்லுகின்றார். வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லி தன்னை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இயேசுனுடைய அந்த பகிர்வுதான் ஒரு புதிய சமூகத்தை கட்டி எழுப்பியது. அந்த புதிய சமூகம் தான் எந்த அளவுக்கு உறுதி பெற்றது அப்படின்னா, இயேசுனுடைய அடியொற்றி அவருக்காக தங்களுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக அது உருப்பெற்றது. இன்றைய முதல் வாசகம் எங்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டதோ அங்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைத்தது என்பதை அழுத்தமாக பதிவு செய்கின்றது. இன்றைக்கு பெரும் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். மாபெரும் இன்னலுக்கும் இடையூறுக்கும் சங்கடத்திற்கும் சஞ்சலத்திற்கும் அகில உலகமும் ஆட்பட்டிருக்கின்றது. இந்த சூழலிலே நம்முடைய கிறிஸ்தவம் வெற்று வழிபாட்டுகளோடு சடங்குகளோடு அல்ல, மாறாக நம்முடைய கிறிஸ்தவம் நற்செய்தியை பறைசாற்றுகின்ற, நமக்குள் இருக்கின்ற மக்களோடு இருப்பதை பகிர்ந்து கொள்ளுகின்ற, தன்னிலே நிறைவு பெறுகின்ற ஒரு திருச்சபையாக அல்ல, தன்னை சுற்றி இருக்கின்ற மக்களை உள்ளடக்கி அவருடைய வேதனையிலே பங்கு பெறுகின்ற ஒரு கிறிஸ்தவமாக, திருச்சபையாக மலர இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். வருகிறேன், உன் பாதம் வருகிறேன்,
தருகிறேன், என்னை தருகிறேன், வருகிறேன், உன் பாதம் வருகிறேன், தருகிறேன், என்னை தருகிறேன். எதை தருவது, எந்த நேசு நாயகா உனக்கு? பொன்னை தருவதா, பொருளை தருவதா, மண்ணில் வந்த மாதவா உனக்கு? என்ன தருவது, எதை தருவது, எந்த நேசு நாயகா உனக்கு? பொன்னை தருவதா, பொருளை தருவதா, மண்ணில் வந்த மாதவா உனக்கு? சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையெழுந்தி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறைநூல்கள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று வாழும் எல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராய் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய ஆவியாரின் உடலெடுத்து கன்னி மரியாளில் பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி தம் புரிந்த மக்களை உமக்கு பெற்றுத்த தம் கைகளை விரித்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூது அனைத்து புனிதர்களோடும் சேர்ந்து ஒரு மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இது எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உன் திருமணம் நின்று ஊழியம் புரிய தகுந்தவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டு இறந்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை அளித்தது போல பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவன் செம்மறி வாழ்வதற்கு உணவாக வந்து நமக்கு மீட்பளித்து நம்மோடு என்று உறவாடி கொண்டிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வுதலும் திருவுடலும் மீட்பு தரும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் முடிவில்லாவிருந்து கிடைக்க பெற்றதாம் எப்போதுமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அருள்மழை பொழிபவரே, அன்பனே நண்பனே, உயிரான உறவாக, உள்ளத்தின் மகிழ்வாக, என் மன ஆலயத்தில் எழுந்து வாருமே, எழுந்து வாருமே. அருள்மழை பொழிபவரே, அன்பனே நண்பனே, உயிரான உறவாக, உள்ளத்தின் மகிழ்வாக,
சமயத்தில் எழுந்து வாருமே, எழுந்து வாருமே. ராஜாதி ராஜனே, எல்லாம் எனக்கு இருப்பவரே, உமது வரவினை எண்ணியே என் மனம் ஏங்கி தவிக்கின்றது. தனிமையில் அமர்ந்து தவமிருந்து தலைவனை உமக்காய் காத்திருந்தேன். கோடியாய் மலர்கள் கொண்டு வந்து உன் திரு பாதத்தில் பூஜை செய்தேன். உம்மை நம்பி வாழும் என்னை ஆண்டவர் உயிர் தெழுந்தார், தமது திரு இரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்மீது ஒளி வீசினார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரி வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வும் அது அருள் உதவியை அளித்து என்று முகிழ மகிழ்ச்சியான உறுதி அளிப்பதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே